மில்கி மிஸ்ட். இதுதான், இது மட்டும்தான் பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். இன்றைய தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு. வாருங்கள், சேமியுங்கள். ஜி ராஜம் செட்டி அண்ட் சன்ஸ் ஜுவல்லர்ஸ். மின்னபலம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம் கலைச்செல்வி. பாமகவுடைய விவகாரம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஒரு பூதாகரமா தான் போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதுல குறிப்பிட்டு ஒரு வழக்கு வந்தது இல்லை சார். அதாவது இன்று ஆகஸ்ட் 9 அன்புமணி தலைமையில பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெறக்கூடாது அப்படின்னு அதை எதிர்த்து ராமதாஸ் அவர்கள் தரப்புல ஒரு வழக்கு போடப்பட்டது உயர் நீதிமன்றத்துல. இப்போ இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஒரு 10 நிமிஷத்துல நான் இதை சரி பண்ணிட முடியும், ஒரு தீர்ப்பு கொடுத்துட முடியும். ஆனா அனைவரின் நலனுக்காகவும் அந்த கட்சியின் நலனுக்காகவும் இருவரிடமும் நான் தனித்தனியா பேச விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த விஷயம் எப்படி சார்? நீதியரசர் அதுல கொஞ்சம் வரம்பை மீறி விட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேங்க. நேற்றே நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். என்னன்னா, ஒரு WP, அதாவது ரிட் பெட்டிஷன், WMP, ரிட் மிஸ்லேனியஸ் பெட்டிஷன். ரிட் பெட்டிஷன் என்பது பேராணை. எந்த விதமான சட்ட நிவாரணமும் சாத்தியம் இல்லை என்ற ஆன பிறகுதான் நம்ம ரிட்டே போட முடியும். ஆனா ஒரு கட்சியின் சிவில் மேட்டர்ல, உரிமை சார்ந்த உரிமையியல் கேஸ்ல ரிலீஃப் எங்கன்னா சிட்டி சிவில் கோர்ட்ல இருக்கு. சிவில் கோர்ட் மேட்டர் அது. அப்படி இல்லை அப்படின்னா ஹைகோர்ட்டோட ஒரிஜினல் சிவில் சைடுக்கு வரணும். ரெண்டும் செய்யலாம். சிட்டி சிவில் கோர்ட்லயும் போடலாம். பிரின்சிபல் சிட்டி சிவில் கோர்ட்னு சொல்லுவாங்க. ஹைகோர்ட்டோட ஒரிஜினல் சிவில் ஜூரிஸ்டிக்ஷன்ல வரலாம். ரிட்டா போட்டது தவறு. ஆனா அந்த ரிட்டை எப்படி கீழே செக்ஷன்ல பாஸ் பண்ணாங்க. நீங்க நேரடியா எடுத்த உடனே ரிட்டு போட்டுற முடியாதுங்க. கீழே ஒரு பெரிய செக்ஷன் உட்கார்ந்துருக்கு. அதுக்கு அதுல சூப்பரண்ட் வரைக்கும் பெரிய போஸ்ட் இருக்கு. அந்த ரிட்டுக்கு அவங்க படிச்சு முழுமையா வரிக்கு வரி படிச்சு பார்த்து சந்தேகம் இருந்துச்சுன்னா நிவர்த்தி பண்ணி அதுக்கு பிறகு நம்பர் போட்டா தான் ரிட்டு மேலேயே போகும், அதாவது ஜட்ஜுக்கே போகும். அப்போ இங்க எப்படி ரிட்டை பாஸ் பண்ணாங்கன்னு எனக்கு ரொம்ப 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 ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா ரிட்டு நிக்கல முதல்ல இருந்தே. அதாவது ரிட்டு போட்டாச்சு, பெட்டிஷனர் ஒருவர், ரெஸ்பாண்டன்ட் சைடில் அன்புமணி, அதுக்கு பிறகு வரிசையா கவர்மெண்ட், அதாவது ஒரு பார்ட்டியோட மேட்டர்ல டிஜிபி போன்ற உயர் அதிகாரிகள் எப்படி உள்ள இன்வால்வ் ஆவாங்க. ஸோ ரெஸ்பாண்டே தவறு. ரெஸ்பாண்டே தவறுங்கும் போது ரிட்டு கீழே நின்றுக்கணும், தாண்டி மேலே வந்துருச்சு, ஜட்ஜுக்கிட்ட வந்துருச்சு. ரைட்டு, அது பொலிட்டிக்கல் மேட்டரா அப்படியே ஜட்ஜே டிசைட் பண்ணிட்டோம்னு செக்ஷன் முடிவு பண்ணதாக நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் ஜட்ஜே சொன்னபடி 5 நிமிஷத்துல ரிட்டை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணுங்க. அவரோட கோர்ட் ரூம்ல ரிட்டை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும். அதை அவர் செய்யலை. அவர் செய்யாம சமரசம் என்கிற முயற்சியில, குறிப்பாக ஒரு கட்சி சார்ந்த முயற்சியில நீதியரசர் ஈடுபடக்கூடாது. அது சமரசத்துக்கான இடம் இல்லை. கட்சியின் சட்டத்திட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி செய்ய வேண்டிய ஒரு இடம். அவர் என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். ஆனால் பொலிட்டிக்கல் பார்ட்டி மேட்டர்ல இப்படியான ஒரு முடிவு எடுத்தா நாளைக்கு எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியிலையும் இந்த ப்ராப்ளம் வரும்போது இதை கோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன்று. இன்னொன்று, டாக்டர் ராமதாஸ் பெட்டிஷனரே கிடையாது. அந்த ரிட்டை அது வந்த உடனே நான் ரிட்டு காஸ்ட் லிஸ்ட் எடுத்து ரிட் நம்பரை பார்க்கும்போது பெட்டிஷனர் யாரு அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி ரெப்ரசன்டட் பை ஜெனரல் செக்ரட்டரி. அவரை பேசலாம் பெட்டிஷனர். இன்னொரு பெட்டிஷன் ரெஸ்பாண்டன்ட் அன்புமணி, அவரை பேசலாம். அப்போ இந்த 2 பேரையும் விட்டுட்டு அன்புமணியும் ராமதாஸையும் நான் காமன் குட்டுக்காக பார்த்தேன், பொது நலனுக்காக பார்த்தேன்னா அது மணிக்கணும், அது நீதியரசரோட வேலை கிடையாது. ஏன்னா இதுல பொது நலன்கிறது அவங்க போட்டிருக்க மேட்டர்ல வெறும் கட்சி நலன் தான். நீதியரசருக்கு கட்சியை தாண்டிய வாக்காளர்களை பத்தியோ அவர்களோட நலன்களை பத்தியோ அவருக்கு உண்மையிலே அவருக்கான சிந்தனை அது கிடையாது. அப்ப அவர் அந்த முடிவை ஏன் எடுத்தாருன்னு தெரியல. சேம்பர் விசாரணைங்கும் போது அது பொது வெளியில் நடக்காது. 2 தரப்பும் பேசும்போது அன்புமணி அங்க போயிடுறாரு. அன்புமணி போன பிறகு டாக்டர் போகல அப்படின்னா அந்த கட்சிக்குள்ள எப்படியான உணர்வு வரும்? அன்புமணி இறங்கி தாங்க போறாரு, டாக்டர் தான் பிடிவாதமா இருக்காருன்னு அது ஆன்டியா முடியும். முதல்ல அவர் எனக்கு உடம்பு சரியில்லை வர முடியாதுன்னு சொன்னார். அவரும் 87 வயசுங்க. தைலாபுரத்துல இருந்து நீங்க சொன்ன உடனே வண்டி எடுத்துட்டு கிளம்பி இங்க சேர்றதுல எல்லாம் பல உடல் சிரமங்கள் இருக்கும். அப்புறம் இப்படி ஒரு ஃபீல் வந்துரும்னு நினைச்சுதான் அவர் வீடியோல வர்றாரு. வீடியோல வரும்போது 2 பேரும் ஒருத்தர் பார்த்து பேசவே விரும்பலைங்கிற அந்த இன்ஃபரன்ஸை ஜட்ஜ் எப்படி எடுத்து தெரியல. ஏன்னா அவர் நேர்லயே வரலைங்களே. வீடியோல வர்ற ஒருத்தர் எப்படி அன்புமணியை பார்த்து பேச முடியும்?
அதுக்கு பிறகு அவர் திருப்பி ரிட் பெட்டிஷனை இந்த முயற்சி சரியா வரல அப்படின்னு உடனே ரிட் பெட்டிஷனை அவர் மீண்டும் விசாரிப்பதற்கு சிஜே கிட்ட அனுமதி வாங்கி விசாரிக்கிறாரு. அதாவது ஒரிஜினலா அவர் செஞ்சிருக்க வேண்டிய பணியை பின்னாடி லேட்டா செய்யறாரு. அப்ப இதுல நிறைய மீறல்கள் வந்துருச்சு. டிஸ்அட்வான்டேஜ் யாருக்குன்னு பாருங்க. இப்ப அவர் காலையிலேயே இதை முடிச்சு விட்டுருந்தாருன்னா சிட்டி சிவில் கோர்ட்டுக்காக இவங்க திருப்பி இன்னொரு அப்ளிகேஷன் போட்டு போயிருப்பாங்க எதிர்த்தரப்பு. அப்ப எதிர்த்தரப்புக்கு டிஸ்அட்வான்டேஜ் கிடைக்குது. எந்த ஒரு நீதிமன்றத்திலையும் ஒரு தரப்புக்கு அனுகூலமாகவும் ஒரு தரப்புக்கு பிரதிகூலமாகவும் நம்ம டிசைட் பண்ண முடியாது. அட்மிஷன் ஸ்டேஜ்ல, ஜட்மெண்ட் ஸ்டேஜ்ல நீங்க பண்ணலாம். பாமகவில் இப்போதைக்கு உட்கட்சி தேர்தல் நடத்துவதற்கு வாய்ப்பில்லை. அப்படி நடத்தும் வரை அன்புமணியே தலைவராக தொடர்வார் அப்படிங்கிற ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அப்போ ராமதாஸ் அவர்கள் பக்கம் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது? இன்றைய தேதிக்கு இந்த விவகாரம் எல்லாமே நீதிமன்றத்துக்கு மீண்டும் செல்லும். அதாவது நேற்றைய ஆணையிலே நீதியரசர் இதை சிட்டி சிவில் கோர்ட் நிவாரணமாக நீங்க அங்க போகலான்னு சொல்லியிருக்காரு. ஆட்டோமேட்டிக்கா சிவில் சைடுக்கு இவங்க போவாங்க. அதாவது டாக்டர் ராமதாஸ் தரப்பு போகும்போது தீர்மானங்கள் கட்சியின் சட்டத்திட்ட விதிகளுக்கு புறம்பானது. ஏன்னா ஒரு வருஷம் அப்படி எக்ஸ்டென்ஷன் கொடுக்க சட்டத்திட்டத்துல இடம் இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ சட்டத்திட்ட விதிகளுக்கு புறம்பானது என்றால் தீர்மானம் நானியஸ்ட் ஆச்சு அப்படின்னா பொதுக்குழுவும் செல்லாதாகிவிடும். ஒரு பெரிய ரிஸ்க் இதுல இருக்கு. ஆனால் இது பெரிய நீண்ட நெடிய சட்ட போராட்டமாக மாறும். இன்னமும் பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிற மனத்தாங்களும் பிளவும் அதிகரிக்கும். அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். எதிர்வினை என்பது ஒரு மீண்டும் ஒருமுறை நீதிமன்றத்தை நாடுவதுதான். நேற்றைய மேட்டரை இனிமேல் அவர் கொண்டு போக முடியாதுங்க. அது முடிஞ்சிருச்சு, டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. ஆனா ஒரு விண்டோ ஓபன் பண்ணியிருக்காரு. நீங்க சிவில் கோர்ட்ல நிவாரணம் தேடிக்கீங்கன்னு. நிஜமாவே இது ரிட்டாவே போயிருக்க முடியாது. ரிட்டுங்கிறது எப்போ வரும்னா எந்த விதமான சட்ட நிவாரணமும் சாத்தியம் இல்லைன்னா தான் ரிட்டு வரும். கட்சி சம்பந்தப்பட்ட மேட்டர்ல சிவில் சைட்ல ஒண்ணு கீழே இருக்கிற சிட்டி சிவில் கோர்ட்டுக்கு போகலாம், அப்படி இல்லைன்னா மேல இருக்கிற ஹைகோர்ட்ல சிவில் ஒரிஜினல் சைடுக்கு வரலாம். இந்த ரெண்டு தவிர வாய்ப்பு இல்லை. நீங்க அதிமுக வழக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சிவில் ஒரிஜினல் சைடு ஹைகோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கும். ஆனா அதை ஏன் ரிட்டா சூஸ் பண்ணாங்கிறது உண்மையிலேயே அது ஒரு தவறான விஷயம் தான் நான் ஆரம்பத்துல இருந்தே நினைச்சேன். ஆனா அவர் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிட்டு இந்த விண்டோ ஓபன் பண்ணியிருக்காரு, சிவில் சைடுக்கு போய்க்குங்கன்னு. அப்படின்னா இவங்க சிவில் சைடுக்கு போவாங்கன்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். ப்ராபபிலி இன்றைக்கு சனி ஞாயிறு பெரிய அளவுக்கு வாய்ப்பு இல்லை. திங்கட்கிழமையில இருந்து ஆரம்பித்து இந்த சட்ட போராட்டத்தை நாம தொடர்ந்து பார்க்கலாம். இதனால இந்த சட்ட போராட்டம், இது போன்ற போட்டி பொதுக்குழு, இது போன்ற விஷயங்களால தொண்டர்களுடைய மனநிலை என்ன இருக்கும்? அவர்கள் பாமகவை விட்டு விலகுவதற்கு வாய்ப்புகள் இருக்குமா? தொண்டர்கள் அங்க ரெண்டு வகையான தொண்டர்கள் இருக்காங்க. ஒண்ணு டாக்டர் அன்புமணி அவரால் உருவாக்கப்பட்ட நிர்வாகிகள், அவருக்கு கீழே இருக்கிற தொண்டர்கள். அவர்கள் இதை வரவேற்பார்கள். டாக்டர் ஐயா அவருடன் இருக்கிற மூத்த நிர்வாகிகள், வன்னியர் சங்கத்தினர், அவர்கள் இதை வரவேற்க மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்கள்லாம் ஒரு 30 வருடமாக இருப்பார்கள். வன்னியர் சங்க காலத்திலிருந்து கூட இருப்பார்கள். ஒரு 40 வருடம் கூட இருக்கும். அதாவது மிக மூத்த நிர்வாகிகள், ஒரு 60 வயது 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள். இப்போ பாமகல பிளவு பார்க்கிறோம். பாமகவின் தலைவர் ஜி கே மணி அவர் டாக்டர் ஐயாவோட இருக்காரு, அருள் டாக்டர் ஐயாவோட இருக்காரு. அவர்கள் இதை வரவேற்க மாட்டார்கள். அதாவது கட்சி அதன் ஒரிஜினல் பலத்தை ஏற்கனவே இழந்து வருகிறது, இன்னும் மேலும் இழக்கும். அந்த தீர்மானத்துல தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் ஆகஸ்ட் 2026 வரை நீடிப்பார்கள் அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்போ இதோட தாக்கம் எப்படி இருக்கும்? பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த தீர்மானம் என்பது கட்சியின் சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டதா என்பதுல கொஞ்சம் எனக்கு சந்தேகம் இருக்கு. நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். நேற்றைக்கு பொறுத்தவரையில ரிட் பெட்டிஷன் க்ளோஸ்டு, இனி அதை தொடர முடியாது. ஆனால் சிட்டி சிவில் கோர்ட்டுக்கோ அல்லது ஹைகோர்ட்டோட ஒரிஜினல் சிவில் சைடுக்கோ டாக்டர் ராமதாஸ் தரப்பு போகும் தான் நான் நினைக்கிறேன். எனவே இந்த பொதுக்குழு தீர்மானத்தோட இந்த பிரச்சனை முடிவடையவில்லை என்பது எனது கருத்து. இது போன்று ராமதாஸ் அவர்கள் தரப்பு, அன்புமணி அவர்கள் தரப்பு அப்படின்னு இரு பக்கமும் இந்த போராட்டங்கள் நடக்கும் போது தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? பாமகவை பொறுத்தவரையில் அன்புமணி தரப்பு, ராமதாஸ் தரப்பு என்று ரெண்டு பிளவுகள் தெளிவாகவே தெரிகிறது. ஆனால் அன்புமணி தரப்பு அடுத்த சட்ட போராட்டத்துக்கு தயாராக இருக்கிறது என்பதைத்தான் இது உணர்த்துகிறது. அதாவது நாங்கள் டாக்டர் ஐயாவுக்கு அழைப்புதல் அனுப்பினோம், அவருக்காக இருக்கையெல்லாம் ஒதுக்கி வைத்திருந்தோம், அவர்தான் எங்களை புறக்கணித்தார் என்று சொல்வதற்கு பின்னாட்களிலே இது நீதிமன்றத்துக்கு வரும்போது எடுத்து வைக்கக்கூடிய வாதமாக இது அமையும். அதற்கான ஏற்பாடுதான். டாக்டர் அவர் பெரியவர் வரமாட்டார் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். அதே நேரத்துல எது போட்டி பொதுக்குழுங்கிற கேள்வி வரும். இப்ப நாளைக்கு அவங்க பூம்புகார்ல மகளிர் மாநாடு நடத்துறாங்க. பெரிய அளவுக்கு அந்த ஏற்பாடுகள் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு பிறகு ஒரு பொதுக்குழுவை டாக்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த பொதுக்குழு தான் முதல்ல ஒரிஜினலா அனௌன்ஸ் பண்ண பொதுக்குழு.
அப்போ அன்புமணி கூட்டியிருப்பது போட்டி பொதுக்குழுன்னு ஆயிரும். டாக்டர் என்ன சொல்வாரு அப்படின்னா, நாங்க வந்து குறிப்பிட்ட காலகட்ட மேண்டேட்டரி பீரியட் கொடுத்து கரெக்டான காலகட்டத்தில் பொதுக்குழு கூட்டியிருக்கோம். இவங்க மேண்டேட்டரி பீரியடே கொடுக்கல, குறைந்த நாட்கள், இதுல கூட்டப்பட்டது பொதுக்குழுவே இல்லை, இப்படியான வாதம் தான் வைக்கப்படும். டாக்டர் கூட்டுற பொதுக்குழுவில் இதுக்கு நேர் எதிர்மாறான தீர்மானங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆக ஒட்டுமொத்தத்தில் பிரச்சனை தீர போறது இல்லை, சட்ட போராட்டம் தொடரும், கட்சி வந்து அதுல பலவீனப்படும், தொண்டர்கள் குழம்புவாங்க. சீனியர் தொண்டர்கள் எல்லாரும் டாக்டர் பக்கம் இருக்காங்க, வயதில் இளையவர்கள் எல்லாரும் அன்புமணி பக்கம் இருக்காங்க. பிரச்சனை முடிவுக்கு வந்திருந்தால் கட்சிக்கு நல்லது. இப்போ ஒரு ஃபங்க்ஷனல் டெட்லாக் கட்சியில விழுவதாகத்தான் நான் உணர்கிறேன். நன்றி சார். பொறுத்திருந்து பார்க்கலாம் பாமகவுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை. நன்றி சார். மில்கி மிஸ்ட் இதான் இது மட்டும்தான். பன்னீர்னா only Milky Mist. இன்றைய தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு. வாருங்கள் சேமியுங்கள். ஜி ராஜம் செட்டி அண்ட் சன்ஸ் ஜுவல்லர்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.